அனைவருக்கும் தைத்திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது ஏன் வந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது தை மாதம் அறுவடை காலம். அந்த அறுவடை காலத்துல பயிர்கள் எல்லாம் வயல்களின் வரப்புகளும் மறைக்கப்பட்டு இருக்கும். இந்த தை மாதத்தில் அறுவடை ஆன உடனே அதனுடைய வயல் வரப்புகள் எல்லாம் தெளிவாக அதனுடைய பாதை தெரியும். அதை வச்சுதான் சொன்னாங்க. அதாவது ஆடி மாதத்துல விதைக்கிற விதையெல்லாம் தை மாதத்துல அறுவடைக்கு வரும். அறுவடை முடிந்த உடனே அதன் மூலமாக வர பணத்துல உழவர்களுக்கு திருமண நிகழ்ச்சிகளுக்காகவும் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் அது பயன்படும். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இவங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க இந்த மாதத்துல. அதனாலதான் தை பிறந்த உடனே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை மாதம் பிறக்கும் போது மார்கழியில் இருந்த பணிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பாதைகள் தெளிவாவது போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் தெளிவாகும் என்பது ஒரு பொருள். அதே போல தைப்பொங்கல் பண்டிகையின் தொடக்கத்தை குறிப்பிடுகிறது இந்த பழமொழி. தை மாதத்தின் வருகையை மகிழ்ச்சியோடு வரவேற்று நல்ல எதிர்காலத்தை நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிறது. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.